கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களே, இன்றைக்கி நாம் பார்க்குற வேத பகுதி, வேத தியானம் யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படிங்கிற இந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இதை புரிஞ்சுக்கணும், இதை தியானிக்கணும் அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிட்டா தான் இதை நம்ம புரிந்து கொள்ளுதல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்னா, உணர்வு நிலைன்னு ஒன்று இருக்குது, உணர்ச்சி நிலைன்னு ஒன்று இருக்குது. நமக்குள்ள நம்மளை நாம் கவனிக்கும்போது தான் இது புரியும் நமக்கு. அப்போ தான் தெரியும். உணர்வு நிலைன்னு ஒன்று இருக்குது, உணர்ச்சி நிலைன்னு ஒன்று இருக்குது. நாம் பெரும்பாலும் இருக்கிறது உணர்ச்சி நிலையில் தான் இருக்கிறோம். இப்போது உணர்வு நிலைக்கே இன்னும் வரல. அந்த உணர்வு நிலைக்கு வரத்துக்கு தான் கர்த்தரை தேடுறோம், கர்த்தர்கிட்ட வரோம், கர்த்தர்கிட்ட மன்றாடுறோம், கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறோம். கர்த்தரோட வழிங்கிறது உணர்வு நிலையில் இருக்குது. சாத்தானோட வழி உணர்ச்சியாக இருக்குது. உணர்ச்சி நிலை தான் சாத்தானுடைய வழி. கர்த்தருடைய வழி உணர்வு வழி, உணரக்கூடிய வழி. இது புரிஞ்சிக்கணும்னா உங்களால் எளிதில் புரிஞ்சிக்க முடியாது, ஈஸியாக உடனே புரிஞ்சிக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி அடிப்படை என்னென்னா கவனிக்கிறது. நம்மளை நாமளே உள்நோக்கி நம்ம மனசை கவனிக்கிறது தான். கவனிச்சுக்கிட்டே நீங்கள் வந்தால் தான் இது உங்களுக்கு புரிய வரும். இது வரைக்கும் உங்கள் மனசை கவனிக்காதவங்க இனிமே கவனித்து பாருங்கள். அப்படி கவனித்து பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிற வேத பகுதி, தியானம், வேத தியானம், இது எல்லாமே புரியும். கவனித்தாதான் புரியும். கவனிக்கலைன்னா இது புரியவே புரியாது. ஜஸ்ட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் கவனித்து பாருங்கள், உங்களை அது நல்லா புரிய வரும் உங்களுக்கு. இந்த கவனித்தலானது நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா உயிர் பெறும் வரைக்கும் தீவிரமாக நம்ம கவனிக்கணும் நம்மளை நாமளே. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா மரித்த நிலையில் இருக்குது, மரித்து விட்டது. ஏன் அப்படின்னா, நாம் பாவம் செஞ்சு இருக்கிறோம். ஏன்னா எண்ணங்களின்படி ஓடி இருக்கிறோம், நடந்துருக்குறோம். அப்படி நடந்துட்டதுனால நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவானது மரித்து விட்டது. அந்த ஆத்மா உயிரடையணும், உயிர் பெறணும் அப்படின்னு தான் நாம் விரும்புகிறோம். கர்த்தர் அதை தான் விரும்புகிறாரு. நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா மரித்து இருக்குது, அதை உயிர் பெறணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறாரு. ஏன்னா இப்போ நாம் உயிரோடு இருந்தும் மரித்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் உயிரோடு இருந்தவர்களும் செத்ததுக்கு சமம்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா மரித்துடுச்சு அப்படிங்கும்போது நாமளே செத்துட்டோன்னு அர்த்தம். அப்போ நமக்குள்ளே ஆத்மா உயிரோடு எழுந்தால் தான் நாம் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ நாம் உயிரோடு இருக்கிறது, அதாவது நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற காற்று, ஜீவன் இருக்கிறத பற்றியே பேசலை. நான் உயிரோடு இருக்கிறது, மரிக்கிறது அப்படிங்கிறது எதை பற்றி பேசுதுன்னா, வேதமானது நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா உயிரோடு இருக்குதா, மரித்த நிலையில் இருக்குதா அப்படிங்கிறத தான் சொல்லுது. அப்போ நாம் எண்ணங்களின்படி ஓடிக்கிட்டு இருந்தோம், எண்ணங்களிலே நடந்துட்டு இருந்தோம்னா நம்ம ஆத்மா மரித்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ எண்ணங்களின்படி நாம் நடக்காமல் கர்த்தருடைய வழியில், கர்த்தரோட சித்தத்தில், உணர்வு நிலையில் நாம் நடக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆத்மா உயிர் பெற்றதற்கு சமம். நம்ம ஆத்மா உயிர் பெற போகுதுன்னு அர்த்தம். அதனால்
இப்போ இந்த வேத வசனத்துக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆத்மா உயிரோடு இருக்குதா அப்படிங்கிறது தான் தெரிய வேண்டியது. இப்போ நம்ம ஆத்மா இது வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா, நமக்குள்ளே மரித்த நிலையில் இருந்துருச்சு. ஏன்னா நாம் பாவம் செஞ்சோம், எண்ணங்களின்படி ஓடணும், கர்த்தருடைய வழி என்னன்னே தெரியாமல் நம்ம ஓடிக்கிட்டு எண்ணங்களிலேயே ஓடிக்கிட்டு இருந்தோம். அதனால் நம்ம ஆத்மா மரிச்சிடுச்சு. இப்போ கர்த்தரை தேட ஆரம்பிச்சிருக்கிறோம், எண்ணங்களின்படி ஓடலை, நாம் அதன்படி செயல்படலை. அப்படிங்கும்போது நம்ம ஆத்மா உயிர் பெறும் ஒரு நாள். அதான் 3ஆம் நாளுக்கு நம்மளுடைய ஆத்மா உயிர் பெறும். இப்போ உணர்வு உணர்ச்சினா என்னன்னு சொன்னேன். அதாவது உணர்வு நிலை அப்படின்னா, இப்போ நமக்கு பசி எடுக்குது அப்படிங்கிறத நாம் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம், உணர்கிறோம். நாம் ஃபீல் பண்ணுற எல்லா காரியமும் உணர்வு நிலை. அதுதான் கர்த்தருடைய வழி, அதுதான் கர்த்தருடைய சித்தம். உணர்தல் மாத்திரமே கர்த்தருக்குரியது. இப்போ உணர்ச்சினா சவுண்டு உணர்ச்சியாக இருக்குது. இப்போ நாம் ஏதாவது இப்போ நம்மளை யாரோ திட்டுறாங்க, நாம் கோவப்படுறோம் அல்லது பதில் கொடுக்குறோம் அப்படின்னா அது ரியாக்ட் பண்ணுறது, அதுதான் உணர்ச்சி நிலை. இப்போ நாம் பதில் கொடுக்குறோம் அப்படின்னாவே அது உணர்ச்சி நிலையாக மாறிடுது. சவுண்டில் இருக்கிறது எல்லாமே உணர்ச்சி நிலை. சவுண்டாக வரக்கூடியது எல்லாமே உணர்ச்சி நிலை. நமக்குள்ள அமைதியில் இருக்கிற எல்லாமே உணர்வு நிலை. நம்ம மனம் அமைதியில் இருக்குது அப்படின்னா அது உணர்வு நிலை. அதுதான் கர்த்தருடைய வழி. நம்ம மனமானது அமைதியாக இல்லாமல் சவுண்டாக இருக்குது, அதாவது டென்ஷனாக இருக்குது, நம்ம மனதுக்குள்ளே போராட்டமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா உணர்ச்சி நிலையில் நாம் இருக்கிறோன்னு அர்த்தம். உணர்வு நிலையில் இருந்தால் தான் கர்த்தர் நம்மளோட இருப்பார். உணர்ச்சி நிலையில் இருந்தால் சாத்தான் நம்ம கூட இருக்கும். இப்போ உணர்ச்சி நிலையில் இருந்தோம் அப்படின்னா அது நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா மரித்திடுச்சு, இறந்து போயிடுச்சின்னு அர்த்தம். உணர்வு நிலையில் நாம் இருக்கிறோம்னா நமக்குள்ளே ஆத்மா உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இது இங்கே என்ன அர்த்தம்? நீ உயிரோடு இருக்கிற நாள் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்குள்ளே இருக்கிற உயிரானது நாம் இங்கே பூமியில் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அப்படின்னு நினச்சிப்போம். அதுதான் இல்லை இங்கே. அதுக்கான விளக்கம் இது இல்லை. அதாவது இங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட பொருள் என்ன அப்படின்னா, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், அதாவது உணர்வு நிலையில் இருக்கும் நாளெல்லாம், கர்த்தருடைய வழியில் நடக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. எந்த மனுஷனும் நமக்கு எதிராக வர முடியாது, யாரும் நமக்கு விரோதமாக தீங்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுது வேதம். அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அந்த ஆத்மா உயிரோடு இருக்கணும்னா நாம் உணர்வு நிலையிலே இருக்கணும். அதாவது கர்த்தருடைய சித்தத்தில் மாத்திரம் நடக்கிறவங்களாவே இருக்கணும். உணர்ச்சி நிலைக்கு போயிடக்கூடாது, பிசாசோட சித்தத்துக்கு நாம் போயிடக்கூடாது. அப்படி போகாமல் உணர்வு நிலையிலேயே நாம் இருந்தோம்னா ஒருத்தரும் ஒரு மனுஷனும் ஒரு தீங்கும் நமக்கு வராது, அணுகாது. ஒரு தீங்கும் அணுகாது, வாதையும் நமக்கு அணுகாது, உடம்புல நோய் வராது, நொடி வராது, எந்த மனுஷனும் நமக்கு விரோதமாக வர முடியாது அப்படிங்கிறது இந்த வசனம் சொல்லுது.
நமக்கு இந்த பிரபஞ்சமே உதவியாக இருக்கும். நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளே நமக்கு உதவியாக இருக்கும். அதுதான் இந்த வசனமும் சொல்லுது. நம்ம ஆத்மா, நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த எல்லாமே நமக்கு உதவியாக இருக்கும். எதுவுமே நமக்கு ஆப்போசிட்டாக இருக்காது, எதிராக இருக்காது. எந்த செயல்களும் எதிராக இருக்காது, எதிராக நடக்காது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா மரிச்சிடுச்சு, அதாவது நாம் உணர்வு நிலையிலேயே நடக்கிறோம் அப்படின்னா எல்லாம் நல்லா இருக்கிறவங்க கூட, அதாவது நமக்கு நண்பராக இருக்கிறவங்க கூட விரோதியாக மாறிடுவாங்க. நமக்கு சாதகமாக இருக்கிற சூழ்நிலை கூட எதிராக மாறிடும். அப்போ விரோதி, துரோகி, பகைவர் எல்லாமே நமக்கு வருவாங்க. உணர்ச்சி நிலையில் இருக்கிறோம், சாத்தானோட வழியில் நடக்கிறோம் அப்படின்னா எல்லாமே இந்த பிரபஞ்சமே நமக்கு எதிராக மாறிடும். நமக்கு தீமை தான் வரும். அப்போ நன்மையே வராது, நன்மையே பார்க்க முடியாது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா உயிரோடு இருக்குது, உணர்வு நிலையில் நாம் நடக்கிறோம்னா நமக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும். எதிராக நமக்கு யாரும் வர முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே வேதவசனம் சொல்லுது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நம்மளுடைய ஆத்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும், நாம் உணர்வு நிலையில் கர்த்தருடைய வழியில் நடக்கும் வரைக்கும் நமக்கு எதிரி என்பது யாருமே இல்லை. யாரும் எந்த சூழ்நிலையும் நமக்கு எதிராக வராது, எதிரியாக வர மாட்டாங்க, பகைவர்களே கிடையாது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ தான் கர்த்தர் நம்மளை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். ஆனால் உணர்ச்சி நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஆத்மா மரிச்சிருச்சின்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் நம்மளை விட்டு விலகிடுவார், கைவிட்டுருவார். அதுதான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நான் சொல்கிற உணர்வு, உணர்ச்சி நிலை இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து கர்த்தரோட வழியில் நீங்கள் நடந்து வரும்போது தான் முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். கவனித்து பாருங்கள். இது வரைக்கும் கவனிக்காதவங்க உங்கள் மனதை கவனித்து பாருங்கள். இந்த வேத வசனங்கள் எல்லாம் புரிய வரும். கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரு, நம்மோடு இருக்கிறாரு, நமக்கு பதில் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோட வழியில் நடக்கலாம், அவரோட சித்தத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நடக்கிறவங்களாக மாறலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.